ஹாய் எவ்ரி ஒன். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டுக்குரிய கிளாரிஃபிகேஷனான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days. ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 12 daysல முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் பி கேன் டூ எ ஒர்க் இன் 12 days. பி அண்ட் சி டுகெதர் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 16 days கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஏ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் அட் இட் ஃபார் 5 days. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வந்து 5 days ஒர்க் பண்ணுறாரு. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 days ஒர்க் பண்ணுறாரு. சி ஃபினிஷ் த ஒர்க் இன் 13 days. அப்போ ஏ 5 days, பி 7 days கம்ப்ளீட் பண்ணுற ரிமைனிங் ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி கம்ப்ளீட் பண்ணுற எவ்வளோ டேஸில்? 13 daysல. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி அலோன் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறத கொஸ்டின். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சிங்கிற கான்செப்ட் பார்த்துருக்கோம். சரியா? இதை வச்சு எல்லா டைப்பையும் கிளாசிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் ஏ பிளஸ் பி 12 daysக்கும் பி பிளஸ் சி 16 daysக்கும் எல்சிஎம் எடுத்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 48. இதுதான் நம்ம டோட்டல் ஒர்க்காக எடுத்திருப்போம். கரெக்டா? இப்போ எஃபிசியன்சி அப்படின்னா டோட்டல் ஒர்க் பை டைம் தான். எஃபிசியன்சி என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு? எஃபிசியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை டைம்ங்கிற கான்செப்ட்ல 48/12 போட்டால் 4. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ பிளஸ் பியோட எஃபிசியன்சியா இது. அதே மாதிரி பி பிளஸ் சியோட எஃபிசியன்சி நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 48/16 போட்டால் 3. அதாவது 3 ஒர்க் பர் டே பார்த்தா தான் 16 daysல 48 ஒர்க் முடிச்சிருக்க முடியும். 4 ஒர்க் பர் டே பார்த்துருந்தா தான் 12 daysல 40 ஒர்க் முடிச்சிருக்க முடியும். பட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏ மட்டும்தான் 5 days ஒர்க் பண்ணியிருக்காரு. நமக்கு ஏவோட எஃபிசியன்சி தெரியாது. பி 7 days ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் பியோட எஃபிசியன்சி மட்டும் தெரியாது. ஏபி தெரியும், பிசி தெரியும். இதை நீங்கள் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ பிளஸ் பிசி ஈக்குவல் டு 4, பி பிளஸ் சி ஈக்குவல் டு 3. 3 வேரியபிள், 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? இண்டிவிஜுவலாக ஏபிசி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஓகே, அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும்னா, ஏ பிளஸ் பியோடைய எஃபிசியன்சி தெரியும் 4 அப்படிங்கிறது. சரி, 5 days ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 20 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 20 ஒர்க்கில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பியோட ஒர்க்கும் இன்வால்வ் ஆயிருக்கு. பியோட 5 days ஒர்க் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பியும் மட்டும் 7 days இருக்காங்க. ஆல்ரெடி பியோட 5 days ஒர்க் நான் ஏவோட சேர்த்துருக்கேன். அப்போ பி ரிமைனிங் என்ன செய்யணும்? 2 days மட்டும் ஒர்க் பண்ணணும். அது யார் கூட சேர்க்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி கூட எடுத்துக்கிறேன். அப்போ சி ஏ பி பிளஸ் சியோட எஃபிசியன்சி எவ்வளவு? 3. 2 days. ஏன் 2 days? 7 daysல 5 days நான் ஏ கூட ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ 2 days மட்டும் நான் யார் கூட ஒர்க் பண்ணுறேன்? நான் பி கூட, சாரி, சி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அப்போ 26 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது, நான் டோட்டல் ஒர்க் 48ல 26 கம்ப்ளீட்டாக ரிமைனிங் 22 ஒர்க் தான் இருக்கணும். கரெக்டா? இந்த ரிமைனிங் ஒர்க்கை சி எவ்வளோ நாளில் முடிக்காருன்னா 13 daysல முடிக்காரு. பட் இந்த பி கூட சேர்ந்து 2 days யார் ஒர்க் பண்ணிட்டா? பி ஒர்க் பண்ணிட்டாரு. அப்போ ரிமைனிங் 11 daysல ஒர்க் முடிச்சிருப்பாரு. அப்போ ஒர்க்கு பை டைம் நமக்கு எஃபிசியன்சி கிடைச்சிருக்கும். யாரோட எஃபிசியன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா சியோட எஃபிசியன்சி நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சி அலோன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைமோட கான்செப்ட் என்னது? சியோட டைம் வந்து டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. அப்போ அந்த டோட்டல் 48 ஒர்க்கை சி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா 24 daysல முடிச்சிருப்பாங்க. இதான் நமக்கு ஆன்சர். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.